நீங்க எத்தனை பேர் இதை நோட்டீஸ் பண்ணீங்கன்னு தெரியல. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி எஸ்டிஆர் லைஃப் வந்து அவர் எப்படி லீட் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா, ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிட்டு ஷூட்டிங்க்கு டைமுக்கு வராம, கால் சீட் ஒழுங்கா கொடுக்காம, அதே மாதிரி ஆல்கஹால ரொம்ப ஒபிசா நடிக்கவே முடியாத ஒரு கண்டிஷன் தான் இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு வெற்றிமாறன் மாதிரி ஒரு பெரிய டைரக்டர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் வந்து தருவாரா அப்படின்னா அது வந்து கனவுல நடக்காத ஒரு விஷயம். ஆனா அப்படியே கொஞ்சம் வருஷம் கழிச்சு இந்த பக்கம் பார்த்தா நான் சொல்லி கொடுத்தா ஞாபகம் இருக்குதுல்ல, அது அப்படியே சொல்லிடுங்க. நீ யார்கிட்ட வந்து என்ன மாட்டி விட்டுக்கிற உனக்கு ஐடியா இருக்குதா? இது எப்படி பாசிபிள்? ரொம்ப சிம்பிள் தான். மாநாடு மாதிரியான ஒரு சின்ன பட்ஜெட் படத்துக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்கிற ஒரு முடிவு எடுத்து ரொம்ப டெடிகேஷனா ஒர்க் பண்ணதோடைய விளைவு தான் மாநாடு படம். அதுக்கப்புறம் வந்த வெந்து தண்ணீர் காடு, 10 தலை, இது எல்லாமே. என்னதான் வந்து சின்ன பட்ஜெட் படமா இருந்தாலுமே அந்த கதை வந்து அந்த அளவுக்கு பெருசா போகலனாலுமே ஓரளவுக்கு அந்த படத்தை வந்து தூக்கி நிறுத்தினது இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனும் ஒரு காரணம். சின்ன சின்ன படங்களுக்கு பண்ண டெடிகேஷன் ஒர்க்குங்கிறது அவ்வளவு பெரிய ஸ்கிரிப்ட் டைரக்டரையே வந்து கன்வின்ஸ் பண்ணிருச்சு. இதுக்கு முன்னாடி சிம்பு மேல இந்த கான்ட்ரவர்சிஸ், அப்புறமேட்ட ஒரு டைமுக்கு வரமாட்டாரு, வீட்லயே இருப்பாரு, ரொம்ப ஒபிசா ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிட்டு கமிட்மெண்டோட எடுத்துக்க மாட்டாரு, ரெஸ்பான்சிபிலிட்டா இருக்க மாட்டாரு. இந்த பாயிண்ட் எல்லாமே இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் இந்த 2-3 படங்கள் வந்து அடிச்சு தூக்கிருச்சு. அவருக்கும் இவன் தான் இது கரெக்டா இருப்பான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் கொண்டு வந்து இது நிறுத்திருச்சு. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, லைஃப்ல வந்து நீங்க ஒரு 9 to 5 ஜாபுக்கு போயிட்டு சிம்பிளான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கலாம். ஆனா உங்க லைஃப்ல வந்து நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரொம்ப டெடிகேஷனோட ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அதோட ரிசல்ட் வந்து உங்களால கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பெருசா இருக்கும். அதுக்கான எடுத்துக்காட்டு தான்